Hi friends, welcome to Career Growth 360. இன்னைக்கு வீடியோல நம்ம 200 days full stack web development கான challenge தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து full stack அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நீங்க ஒரு 2 monthsலயோ 3 monthsலயோ ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தனித்தனியா கத்துட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களால ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து டெடிகேட்டடா ஒரு 6 to 9 months வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா கத்துக்க முடியும் அப்படின்னா நீங்க ஈஸியா உங்களோட கெரியரையும் ஸ்விட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இப்பதான் புதுசா ஒரு ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நீங்க மூவ் ஆகலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோல வந்து நீங்க எப்படி வந்து டைம்லைன் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி நீங்க எங்க இருந்து மெட்டீரியல் எடுக்கணும், எத்தனை டேஸ் வந்து நீங்க அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியரா வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோல போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 விஷயம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 8 months டைம் ஒதுக்கி பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து டெய்லி 2 hours வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதே மாதிரி அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. இன்டர்வியூஸ்க்கு போய் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. கான்ஃபிடென்ட்டாக உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டே 1 to 20 இப்போ நம்ம எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸாக தான் வந்து இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட், அதுக்கப்புறம் பேக் எண்ட், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இதில் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா HTML CSS மஸ்ட் நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியானது தான். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஜஸ்ட் 10 days வந்து நீங்கள் அலோகேட் பண்ணிங்கனாலே போதும். கரெக்டாக வந்து நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டெய்லி 2 hours உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு தனியாக அலோகேட் பண்ணிவிடுங்க. அந்த ஹார்ஸில் வந்து நீங்கள் HTML அண்ட் CSS எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 to 35. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை பேக் எண்ட் நீங்கள் போகிறதாக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு 15 டேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு CSS ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். என்னதான் நீங்கள் வந்து CSS கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் போயிட்டு ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம பூட் ஸ்ட்ராப் வந்து எடுத்துக்கலாம், ரொம்பவே ஈஸியான ஃப்ரேம் ஒர்க். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆண்ட் டிசைன் எடுக்கலாம், இல்லை மெட்டீரியல் UI, செமாண்டிக் UI, டெய்லர்வின் CSS, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வெரைட்டிஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட ஆப்ஷன் பூட் ஸ்ட்ராப் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 2 ப்ராஜெக்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸுமே இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML CSS மட்டும் வச்சு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் சேர்த்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் ஆல்ரெடி CSSல கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத பூட் ஸ்ட்ராப்பில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரே ப்ராஜெக்ட்லேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்குள்ளே மூவ் ஆக போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி, ஸோ நம்ம வந்து ரியாக்ட் JS வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்கோம். நீங்கள் ரியாக்ட் JS தான் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆங்குலர் எடுக்கலாம், நெக்ஸ்ட் JS எடுக்கலாம், வியூ JS எடுக்கலாம். பட் ஆனால் ரியாக்ட் JS நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார்வர்டாக மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ரியாக்ட் JS எடுத்திருக்கோம். ஸோ இதே ஆங்குலர் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க். ஸோ ரியாக்ட் JS ஜஸ்ட் ஒரு லைப்ரரி தான். ஸோ உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான டைம் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியாக்ட் JSக்குள்ளே வந்திருக்கோம். உங்களால் வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடியும் அப்படின்னா நீங்கள் ஆங்குலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் நம்ம வந்து ஒரு 10 days வந்து நம்ம தனியாக வந்து கொடுக்குறோம். ஸோ இதையும் நீங்கள் வந்து பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போ நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ரியாக்ட் ஜேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணி சைட் பை சைடு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோப்பப் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க CSS ப்ராஜெக்ட் எடுத்து பூட் ஸ்டாப் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியாக்ட் ஜேஸ்க்கு வந்து JS ப்ராஜெக்டை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 61லேருந்து 90 வரைக்கும் ஏதாவது ஒரு பேக்கெண்டுக்கு வந்து லாங்குவேஜ் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து படித்தா போதும். எதர் நீங்கள் பைத்தான் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஜாவா எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் JS நீங்கள் படித்ததே வந்து அட்வான்ஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ இதுலேருந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து பேக்கெண்ட்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 91லேருந்து 120 டேஸ், ஸோ நெக்ஸ்ட் 30 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் பேக்கெண்ட்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் JS எடுத்தீங்கன்னா நோட் JS மட்டும் படித்தா போதும். அடிஷ்னலாக எக்ஸ்பிரஸ் JS நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் பைத்தான் எடுத்தீங்கன்னா ஜாங்கோ மட்டும் கற்றுக்கிட்டா போதும். ஜாவா எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் கற்றுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ நீங்கள் வந்து இங்கே என்ன ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் பேக்கெண்ட்க்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ஃப்ரேம் ஒர்க் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். மற்ற ரெண்டும் நீங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பாப்புலராக இருக்கிறது நோட் JS, ஜாங்கோ, ஸ்ப்ரிங் பூட், இது மூணுமே இப்போ பாப்புலராக தான் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கெண்டுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கு கண்டிப்பாக டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தேவை. ஸோ அதனால நீங்கள் வந்து அதை கற்றுக்கிட்டு பேக்கெண்ட் ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு SQL நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை NoSQL எடுத்துக்கலாம். ஸோ SQL நீங்கள் போகிறதுனா MySQL நீங்கள் கற்றுக்கலாம். இதே நீங்கள் NoSQL போகிறீங்கன்னா MongoDB கற்றுக்கலாம், இல்லை Cassandra அந்த மாதிரி கூட நீங்கள் கற்றுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக்கெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ரியாக்ட் JS வரைக்கும் ஸ்டாப் ஆகி நிற்கிது. அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கொடுத்து டேட்டா வந்து ஃபெச் பண்ணி நீங்கள் யூசர் காமிக்கிற மாதிரி பேக்கெண்ட் கனெக்டிவிட்டியோட கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக என்னதான் வந்து இப்போ பேக்கெண்டோட நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிட்டாலும் அதுக்கடுத்து அதை ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் வேர்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேர்ஷன் கண்ட்ரோல் கற்றுக்கணும். அதுக்கு உங்களுக்கு கிட் அண்ட் GitHub வந்து ரொம்பவே ரெக்வயர்ட். ஸோ டீமாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களோட கோட் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸோ உங்களோட கோட் சேவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக கிட் அண்ட் GitHub வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு 12 டேஸ் வந்து அதுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் API பற்றி கற்றுக்கணும். ஸோ அதுக்காக JSON API, அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் REST API ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 12 டேஸ் வந்து தனியாக அலோகேட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளவுட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளவுட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இப்போ வந்து எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து AWS கற்றுக்கலாம், அல்லது கூகுள் க்ளவுட் கற்றுக்கலாம், மைக்ரோசாஃப்ட் அசூர் கற்றுக்கலாம். இது மூணுமே இப்போ ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அங்கே என்ன ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது இந்த 200 டேஸ் சேலஞ்ச். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இது வரைக்கும் கற்றுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அகெயின் ஃபுல்லாக வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணுறதுக்கான டைம் டியூரேஷன் தான் லாஸ்ட்டு 1 வீக். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்விக்கி ஆப் மாதிரி ரெடி பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபை மாதிரி ஒரு மியூசிக்கல் ஆப் வந்து ரெடி பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம், ஷாப்பிங் ஆப் ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்டிவிட்டி, ஸோ இதோட சேர்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து அமேசிங்காக இருக்கும் அவுட்புட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது 200 டேஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறீங்க, இல்லை கரெக்டாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல, வீக்லி 4 டேஸ் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கண்டிப்பாக 6 months to 1 year வரைக்கும் கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போக முடியும். இதே நீங்கள் வந்து என்னால் இவ்வளோ டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியாது, நான் ஒரு 3 monthsல வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எய்தர் நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துக்கலாம், இல்லை பேக் எண்ட் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து டேட்டாபேஸ் இல்லை க்ளவுட் இந்த மாதிரி
ஏதாவது ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி மட்டும் நீங்கள் கற்றுக்கிறதுனா ஒரு 2 to 3 மந்த்ஸில் தெளிவாக கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக்குன்னு போகிறப்போ உங்களுக்கு டியூரேஷன் அதிகமாக தான் இருக்கும், டைமும் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ வந்து எங்கேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்க்கு வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் பார்த்து படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு W3 ஸ்கூல்ஸ்ல குடுத்துருக்கக்கூடிய கன்டென்ட்டே போதுமானது. இவங்களே வந்து பிகினர் டூ அட்வான்ஸ்ட் லெவல் எல்லாமே வந்து கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மாரி நீங்க இங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே உங்களுக்கு HTML குடுத்துருக்காங்க, CSS இருக்கு. அதே மாரி உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டும் இருக்கு, பூட்ஸ்ட்ராப்பும் இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வீடியோஸ் வந்து பார்த்து படிக்கணும்னா, நான் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் சேனல்ஸ் எல்லாமே வந்து எந்தெந்த வீடியோ கன்டென்ட் நல்லா இருக்கோ அதை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம HTML அண்ட் CSSக்கு வந்து தமிழ் டெவலப்பர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் வந்து எப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 67 வீடியோஸ் வந்து HTMLக்கு மட்டுமே ஒவ்வொரு கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க வீடியோஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டில் ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து இந்த வீடியோவில் இருக்கா, பிளேலிஸ்ட்டில் இருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் புரியலைன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதே சேனலில் உங்களுக்கு CSSக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டிருக்காங்க. 58 வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப சைபர் டியூட் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தமிழில் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. 84 வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் எல்லா கான்செப்ட்ஸுமே ஓரளவு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் தொடங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம். அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரியாக்ட் ஜேஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தமிழ் இதில் வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பிகினர் லெவலில் வந்து வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு 118 ஸோ 118 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு பர்டிகுலராக டுட்டோரியலில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ என்ன அப்டேட்டில் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூட்ஸ்ட்ராப் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்போட டாக்குமெண்டேஷன்லேயே வந்து டாப் டு பாட்டம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க கண்டென்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஜேஸ்க்கும் நம்மளுக்கு W3 ஸ்கூல்ஸ்லேயே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுலாம் நோட் ஜேஸ் டியூட்டோரியல். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஜேஸோட MySQLும் கொடுத்துருக்காங்க, நோட் ஜேஸோட MongoDBயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டேட்டா பேஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவன் லேர்ன் கோட் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் நோட் ஜேஸ்க்கான டுட்டோரியல் வந்து 19 வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பேக்கெண்ட் வந்து ஒருவேளை பைத்தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பைத்தானுக்கான பேசிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இங்கே வந்து W3 ஸ்கூல்ஸ்லேயே கண்டென்ட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜாங்கோக்கும் இவங்களே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஜாங்கோக்கு வந்து வீடியோ பார்த்து படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடி தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஜாங்கோக்கு 30 வீடியோஸ் வந்து டாப் டு பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம். இதே நீங்கள் ஜாவா வந்து பேக்கெண்டுக்கு செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ பேசிக்ஸ் வந்து W3 ஸ்கூல்ஸில் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் வந்து பார்த்தீங்கன்னா கோட் சிம்பிள் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் தமிழில் வந்து எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்காங்க, 20 வீடியோஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெப் சர்வீசஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏபிஐக்கு ரெஸ்ட் ஏபிஐக்கு உங்களுக்கு லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் தமிழில் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SQL டுட்டோரியல். ஸோ SQLக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய குட் வெங்கட். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு கான்செப்டுமே இன் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் If you want to know how to build extremely complex front ends, உங்களுக்கு வந்துட்டு 150 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்ட், அதாவது உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் கான்செப்ட் வீடியோஸ் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AWSக்கு வந்து தமிழ்லே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, தமிழ் கிளவுட் அப்படிங்கிற சேனலில். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கிளவுட் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே AWSக்கு நீங்கள் டுட்டோரியல் ஃபாலோ பண்ணோன்னா W3 ஸ்கூல்ஸ்லேயே டுட்டோரியல் இருக்குது, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் GitHub வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வா டெக் அண்ட் ITOPS அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்க்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வர்றப்ப உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஐடியாஸாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல், இமேஜஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ HTML CSS நீங்கள் கவர் பண்ணோம் அப்படின்னா டெவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஈஸியாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியமான ப்ராஜெக்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்கள் ப்ராஜெக்டை வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பிகினராக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் மென்டார் இந்த பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெட்டீரியல் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு இவங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் ரியாக்ட் ஜேஸ் கற்றுக்கணுன்னாலும் கூட நீங்கள் இங்கேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஜேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ இது ஏபிஐ அப்படின்னு கொடுத்துருக்குது. ஏபிஐ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்கெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்வெல் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லைன்னா ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட சைன்இன் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட் மாதிரி. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பேக் எண்ட் வந்து நீங்கள் கற்றுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் எப்படி இதுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கி எங்கே வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் டேட்டாபேஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டாக வந்து பில்ட் ஆகிடும். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.